நல்ல டேஸ்ட்டான ஒரு ரெசிபி ஆந்திரா ஸ்டைலில் பீர்க்கங்காய் பருப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் துவரம் பருப்பை 2 தடவை அலசி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பீர்க்கங்காயை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன துண்டாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதையும் குக்கர்லேயே சேர்த்துடலாம். பீர்க்கங்காயில் தண்ணி விடுங்கிறதுனால பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு குக்கரை மூடி 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய் வேகிறதுக்கு 2 விசில் மட்டும் போதும். பீர்க்கங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் இது கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அரை மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வீடியோவை பார்க்குறவங்க டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு. இதை பருப்போட ஒரு தடவை கடைஞ்சி விட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண ஹெல்த்தி ரெசிபி வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை பருப்போடு சேர்த்துடலாம். பருப்போட தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். 2 நிமிஷம் மட்டும் கொதித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிடுங்க. தாளிக்கிறதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெயும் மிச்சம் இருந்தது. அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பை பருப்போடு சேர்த்துடலாம். தாளிப்பை பருப்பில் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். திக்காக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.